தமிழகத்தில் தனியார் பால் விலை தொடர்ந்து உயர்த்தப்பட்டு வருவது ஏழை மற்றும் நடுத்தர மக்களை பெரிதும் பாதித்துள்ளது. பால் விலை உயர்த்தப்பட்டதற்கு அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கும் நிலையில் விலையை அரசே நிர்ணயிக்க வேண்டும் என பால் முகவர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. தனியார் பால் நிறுவனமான திருமலா பால் விலையை லிட்டருக்கு 2 ரூபாய் உயர்த்தியுள்ளது. இப்படி அடிக்கடி பால் விலை உயர்த்தப்படுவதால் பெரிதும் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கும் இல்லத்தரசிகள் தனியார் நிறுவனங்களின் பால் விலையை அரசு கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு நாளைக்கு 1 லிட்டர் பால் வாங்குறோம். இது மாதிரி இருக்க பால் விலை 2 ரூபாய் 3 ரூபாய் 5 ரூபாய் ஏறினே போகுது. இப்ப என்ன பார்த்தா பால் விலை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப ஏத்துறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. எங்களுக்கு பால் விலை கம்மியான நல்லா இருக்கும் நாங்க நினைக்கிறோம். பால் எங்க வீட்டுல ஒரு நாளைக்கு 3-4 லிட்டர் பால் வாங்குறோம் காலையில சாயந்தரம். பால் விலை இருக்க அதிகமாயிட்டே போகுது. இப்ப கொஞ்சம் பால் விலை ஏத்தாம குறைச்சா நல்லா இருக்கும். அததான் நான் ஆட்சியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சொல்றது. எங்களோட வேண்டுகோள் அதுதான். 10 நாள் ஆயிடுச்சு இதுவாச்சு. இன்னும் அதை பத்தி எதுவுமே பேசல. வேற ஏதோ பத்தி பேசுறாங்க, வேற ஏதோ பத்தி செய்யறாங்க. அது பெரிய பெரிய இதுக்கெல்லாம் பிசினஸுக்கெல்லாம் பண்றாங்க. இந்த சின்ன இந்த பால் இது கூட இது பண்ண மாட்டாங்க. இதுக்கு எதனா ஒரு வழி பண்ணணுங்க. வழி பண்ணி பால் விலையை குறைக்கணும். தனியார் பால் நிறுவனங்களின் விற்பனை மற்றும் கொள்முதல் விலையை தமிழக அரசே நிர்ணயம் செய்ய வேண்டும் என தமிழ்நாடு பால் முகவர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இந்த கோரிக்கையை முன்வைத்து முதலமைச்சரின் தனிப்பிரிவிலும் மனு கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு கொள்கை ரீதியில் அதாவது தனியார் பால் விற்பனை விலை மற்றும் கொள்முதல் விலையை வரன்முறைப்படுத்துவதற்கு ஆட்டோ கட்டணத்தை எப்படி வரன்முறைப்படுத்தினாங்களோ அதற்கு ஒரு கொள்கை முடிவெடுத்து ஒரு அவசர சட்டத்தை இயற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை இன்றைய தினம் மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறோம். எங்களது கோரிக்கையை உடனடியாக மாண்புமிகு தமிழக முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருக்கிறார். தனியார் பால் விலை உயர்வுக்கு அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அரசாங்கம் பால் விலையை கிட்டத்தட்ட 45 ரூபாய்க்கு லிட்டருக்கு விற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பால் விலையை 25 ரூபாய்க்கு கொண்டு வருவோம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே இந்த அதிமுக அரசு, ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற இந்த அரசு தேர்தலில் அவர்கள் வாக்குறுதி தந்தபடி 45 ரூபாய்க்கு விற்கப்படுகின்ற ஆவின் பாலை 25 ரூபாய்க்கு கொண்டு வர உத்தரவிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்று விலையேற்றத்தினால் முதலில் பாதிக்கப்படுபவர்கள் குழந்தைகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இன்று புதிய அரசு முதல் சுமை பிறந்த குழந்தைகள் மீது, கர்ப்பிணி தாய்மார்கள் மீது போடப்பட்டிருக்கிறது, சுமத்தப்பட்டிருக்கிறது என்பது மிக மிக வேதனையான ஒரு விஷயம். பால் விலை உயர்வால் ஏழை எளிய மக்கள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் பாதிக்கப்படுவார்கள் என்றும், எனவே தனியார் பால் விலையையும் அரசு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முன்வர வேண்டும் என்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் அறிக்கை மூலம் வலியுறுத்தியிருக்கிறார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.